தினகர நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை. டாபிக் பொதுத்தமிழ். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று மகாகவி பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று புகழ்ந்தவர் பாரதிதாசன். சரியாக பொருந்திய இணைகளை தேர்க. வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி வளமிக்க மொழி, இசை புகழ். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற தொடரோடு தொடர்புள்ள நூல் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் வழக்கில் இருந்தன என அறிவதற்கான சான்றாக விளங்கும் கல்வெட்டு. ஆப்ஷன் பி, அரச்சலூர் கல்வெட்டு. தமிழ்மொழி எழுதுறதுக்கு இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. இதற்கு சான்று அரச்சலூர் கல்வெட்டு. தமிழ் எழுத்துக்களும் வட்டெழுத்துக்களும் கலந்து எழுதப்பட்டிருந்தன. சரியான வாக்கியங்களை தேர்க. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இதனை ஓவிய எழுத்து என்பர். சரி. அடுத்ததாக, ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்திற்குரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. இதனை ஒலி எழுத்து நிலை என்றார்கள். இதுவும் சரி. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வளைந்த கோடுகளால் ஆன வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. இது சரி. முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இதுவும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கழுத்தினை இடமாக கொண்டு பிறக்கின்ற எழுத்துக்கள் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தினை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. குணுகும் என்ற ஒளிமரபோடு பொருந்தும் பறவையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, புறா குணுகும், கூகை குழறும், கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும். பரி என்ற வினைமரபோடு பொருந்துவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, இலை. சரியாக பொருந்தியுள்ள இணை தேர்க. எபிகிராஃப் கல்வெட்டு, பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து, லெக்சிகோகிராஃபி அகராதி இயல், கான்சனன்ட் மெய்யொலி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பக்தவச்சல பாரதி. சரியான வாக்கியங்களை தேர்க. காடர்கள் என்னும் பழங்குடி சமூக மக்கள் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வசிக்கின்றனர். சரி. இப்பழங்குடியினர் தாங்கள் பேசும் மொழியை ஆளளப்பு என்று அழைக்கின்றனர். இதுவும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் உள்ள நூல் காடர்களின் கதைகள். அக்டோபர் மாதம் எந்த நாள் உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்டோபர் 5. கீழே கண்டுள்ள வாக்கியங்கள் எதனை குறிக்கின்றன? இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். விகுதி பெற்றே வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி, வியங்கோள் வினைமுற்று. தரும உரை என்னும் சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகேசி. நீலகேசி என்றால் கருத்த கூந்தலை உடையவள் என்று பொருள். இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 10 சருக்கங்களும் 894 பாடல்களும் கொண்டது. நீலகேசி திரட்டு, நீலகேசி தெருட்டு என்று வேறு பெயர்களை கொண்டது. குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி. யானை சவாரி நூலின் ஆசிரியர் யார்? ந. முருகேச பாண்டியன். கொல்லி, வெற்பன், மலையமான் போன்ற பட்டங்களுக்குரிய அரசர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேரர்கள். நிலைத்து இருத்தல் என்ற பொருளை விளக்குவதற்கேற்ற உவமையினை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலைமேல் எழுத்து போல. சிலைமேல் எழுத்து போல. இந்த உவமையோட பொருள் நிலைத்து இருத்தல். போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட பாடலில் பொருந்தி வரும் அணிநயம் தேர்க.
ஆன்சர் ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி. கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள். அணிப்பொருத்தம். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டா என தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். அதனால இந்த வரிகள் தற்குறிப்பேற்ற அணி. ஒருவன் இருக்கிறான் என்ற சிறுகதை ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கு அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் கு அழகிரிசாமி. திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் தூய துறவி என்னும் பொருள் கொண்ட இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தினை யாருக்கு அளித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். பகுபத உறுப்பிலக்கணம் சரியானவற்றை தேர்க. அறியேன். அரி பகுதி குட்டல் இ சந்தி. ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இது சரி. ஒலித்து ஒலி பகுதி இத்து சந்தி. இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. இதுவும் சரி. மயங்கிய மயங்கு பகுதி இ இன் இறந்த கால இடைநிலை இன் புணர்ந்து கெட்டது. இ உடம்படுமை அ பெயரச்ச விகுதி. இதுவும் சரி. பதிந்து பதி பகுதி இத்து சந்தி. இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. இதுவும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம் என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன். சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்க. வெண்பா செப்பலோசையுடையது. ஆசிரியப்பா அகவலோசை. கலிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஞானபானு மாத இதழின் ஆசிரியர் பெயர் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. குறளில் அமைந்து வரும் அணிநயம் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இந்த குறளில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். வஞ்ச புகழ்ச்சி அணிக்கான சரியான எடுத்துக்காட்டு தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். இந்த குறளோட பொருள் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்னும் பொருளையே குறிப்பால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். சரியாக பொருந்தியவற்றை தேர்க. நிலை இய சொல்லிசை அளபடை. குழா அத்து செய்யுளிசை அளபடை. வளர்வானம் வினைத்தொகை. உடுப்பதுவும் இன்னிசை அளபடை. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்க. படைப்புகளும் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. தாய்மைக்கு வறட்சி இல்லை சு சமுத்திரம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை பேரறிஞர் அண்ணா. பிசிராந்தையார் பாரதிதாசன். பிசிராந்தையார் நாடக நூலுக்கு தான் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். மின்மினி ஆயிஷா நடராஜன். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்க. அருணன் சுப்பையா செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம். வளர்மதி ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டம். மயில்சாமி அண்ணாதுரை சந்திரயான் 1 திட்டம். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.